அம்மா வாமா. என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு ஒரு புதுவிதமான சாம்பார் பண்ணுறேன். எதுக்கு? சா இட்லிக்கு. இட்லிக்கா? ஆமாம். ஓகே. பின்னாடி விட்டு ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, நல்லா இருக்கும், பண்ணி பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கும். ஆண்டி காதில் கேட்டா நல்லா இருக்கும். ஓகே சரி, அதுக்கான அது இன்கிரீடியன்ஸ் வந்து இதில் வந்து ஒரு கப்பு பருப்பு போட்டிருக்கேன். ஓகேம்மா. துவரம்பருப்பை ஆமாம். நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. அப்புறமா நம்ம அளவுக்கு கம்மியாக பண்ணுறேன். 2 பச்சை மிளகாய். ஓகே. அப்புறம் 2 பூண்டு, 1 வெங்காயம், பெரிய வெங்காயம். ஆமாம். அப்புறம் பெரிய தக்காளி 1. பெரிய தக்காளி 1. ஆமாம். ஓகே. அப்புறமா கொஞ்சமாக புளி, கொஞ்சோண்டு புளி. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே. என்ன எல்லாம் போட்டு ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல். இரு நல்லா இருக்கு. அவங்க டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்தது. டேஸ்ட் பார்த்துருக்கீங்க? ஆமாம், அதனால தான் சரி நாமளும் பண்ணுவோமே சரி பண்ணுறேன். அப்புறமா கத்திரிக்காய். இது எத்தனை கத்திரிக்காய்? கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக இருந்தாலும் 3 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய் 3 போட்டிருக்கேன்னா. அப்புறம் இன்னும் ஏதாவது போடணுமா? ஆமாம். என்ன? மஞ்சத்தூள். ஓகே. அப்புறம் சாம்பார் தூள். மஞ்சத்தூள், சாம்பார் தூள். ஓகே. சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே. ஓகேவா? அப்புறம் வந்து பெருங்காயத்தூள். என்னம்மா ஒரு கணக்கு? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. அப்படியா? அம்மா சும்மா கொஞ்சமாக டேஸ்ட்டு கொடுத்தாங்களா. இரு. அப்புறமா என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயமும் போடணுமா? ஆமாம், கொஞ்சமாக. ஓகே. அவ்வளோதான். இது எல்லாம் நல்லா வேக விடணும். ஓகே. இப்போ நம்ம எவ்வளோ விசில் விடணுன்னாக்கா கம்மியாக வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5, 6, 7, 8 விசிலே விட சொன்னாங்க. 7, 8 விசில். ஆமாம், நம்ம கொஞ்சம் பருப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 விசில் விடுவோம். 5 விசில் விடுவோம். ஓகே. சிம்மில் வச்சு. ஓகே. இப்போ விசில் எடுத்துட்டு உப்பு போட சொன்னாங்க. உப்பு போட்டேண்ணா? போடலை. போடலை. சரி, கொம்மையாக போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் வீணாக போயிடும். ஓகே. இது எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சிடணும். ஓகே. தண்ணி போதும்ல, எல்லாம் வேகுமா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோமா? சரி, ஊற்றிருங்க. இன்னும் கொஞ்சம் புதுசாக பண்ணுறோமா, பயமாக இருக்குது. அதனால எதுக்கு ரிஸ்க்கு? தண்ணி ஜாஸ்தியாக போனாலும் சாம்பார் தானே, அதனால ஊற்றிடுவோம். பொங்கிடும். அப்படியா? சரி போதும், பழமாக ஊற்றுங்க. நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. ஓகே. என்னடா இதை பண்ணி காமிக்கிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்துட்டு ஸ்டீம் வந்ததும் நாம் போட்டுட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 5 விசில் விடலாம். ஓகே. நல்லா வெந்துடும். பற்ற வச்சுட்டேல? பற்ற வச்சுட்டேன் அப்படியே. இப்போ ஸ்டீம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆமாம், வெயிட் வச்சுட்டு விசில் போட்டு ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் காமிக்கலாம். ஓகேம்மா. ஓகேவா? என்ன விசில் விட்டாச்சு, அடங்கிருச்சு. என்ன சாம்பார் ஆச்சா? ஆச்சுமா, சூப்பராக இருக்கும். வாசம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கும். ஓகே. அவங்க சொல்லி கொடுக்கறது எப்பயுமே நல்லா இருக்கும், ஆரோக்கியமானதை சொல்லி தருவாங்க. சாம்பார் சூப்பராக தான் இருக்கும் போல இருக்கு, பார்க்கும் போதே பசியை தூண்டுது. இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இதை கடையணும். ஆமாம், இதை கடையணும். இந்த தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா தண்ணியோட கடைய முடியாது. எப்படி எடுப்பீங்க தண்ணி? தண்ணி அப்படியே வடிக்கிறது தான். ஒரு பாத்திரத்தில் வடிச்சுட்டு இதை நம்ம நல்லா கடையணும். கடையிறதுக்கு நமக்கு தெரியலைன்னாக்கா, வரலைன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், மிக்சியில் ஓட்டிக்கலாம். இப்போ நான் கடைய தான் போகிறேன். இந்த தண்ணியை எடுத்துட்டு கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஓகேம்மா. தண்ணி எல்லாம் இங்கே வடிச்சிட்டிங்க இல்லையா? ஆமாம், வடிச்சிட்டு கடைகிறேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் கடைஞ்சிட்டேன். மிக்சியில் போட்டு இந்த தக்காளிக்கால் எல்லாம் கடைஞ்சிரும். இருந்தாலும் நீங்கள் ஹேண்ட்மேட் பண்ணுறீங்க. இல்லை, ஆரி அரைக்க ரொம்ப லேட் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. அதனால் நான் இப்படியே கடைஞ்சிட்டேன். இனி இது முடிச்சு கீழே உட்காந்து கடைய முடியாது என்னால், கால் வலி. ஆமாம்,
உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. அதனால இப்படி கடைஞ்சிட்டேம்மா. இனி தண்ணியை ஊற்றுவீங்களா? இது நீர்க்க இருக்கணும், அதனால இன்னும் நம்ம மிக்சியில் போட்டுட்டா நல்லா கடைஞ்சிடலாம். அதனால இப்படி கடையிற டேஸ்ட் வராது இல்லையா? நீ என்ன பண்ணுறது, முடியலன்னா அதுவும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்படி பண்ணுறீங்க, பாப்போம் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குமா? இல்லை வாசம் சூப்பராக தான் இருக்கு. நிஜமா சூப்பராக இருக்கும், எல்லாரும் பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் டச் முடியும் போது மறுபடியும் இந்த டைலாக் சொல்லிடுவோம். சரி, கடைஞ்சு அந்த தண்ணி எல்லாம் ஊற்றிட்டீங்க. ஆமாம், அந்த கரண்டி எடுத்து அப்படியே கலக்கும். ஓகே, இங்கே என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் நேர்க்க இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, அப்போ தான் அந்த இட்லிக்கு எல்லாம் இந்த பண்ணிக்க ஃபினிஷிங் டச் கொடுக்குறீங்களா? ஆமாம், 2 வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரம் ஜாஸ்தி வேணும்னா நான் 2 வரமிளகா இது போட்டிருக்கேன். இதுக்குள்ளே பச்சை மிளகா, நீங்கள் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களால் கடைய முடியலன்னா பரவாயில்ல, கடைய முடியலன்னா பரவாயில்லன்னு அப்படியே நிறுத்திட்டீங்க. ஆமாம்மா, நான் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிடுங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக இருக்கும், அது நல்லா இருக்கும். தண்ணி பத்தலைன்னாலும் நம்ம என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வெந்நீரை விட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது நீர்க்க இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் சாம்பார். ஆமாம், நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நாங்களும் இப்போ இட்லிக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறோங்க. நைட் டிஃபன் முடிஞ்சது. நல்லா குண்டு குண்டா இட்லி. இட்லிக்கு தொட்டுக்க டிஃபன் சாம்பார் தான் இது. சாம்பார். ஆமாம், நல்லா நீர்க்க வச்சுருக்கேன். ஓகே, இட்லி மூழ்க வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போட்டிருக்கோம், அதை பாருங்க. பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கடைய முடியாட்டினாலும் ஆற வச்சு மிக்சியில் ஒரு அடி அடிக்கும், சூப்பராக இருக்கும். இது பண்ணுங்க. சுட சுட இட்லியும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பாரும் தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ். ஓகே, அப்புறம் வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.